சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள சாலைகளை மாநகராட்சி அதிகாரிகள் சேதப்படுத்தி வருவதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த கலந்துரையாடலுடன் இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலை அமைத்தால் பரவாயில்லை, ஆனால் நன்றாக இருக்கும் சாலைகளை கூட பேர்த்தெடுத்து புதிய பணிகளானதான் ஒரு பக்கம் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிங்கண்ணி திட்டு தெருவில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் சிறந்த முறையில் கடந்த ஆண்டு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை பொறுத்தவரையுமே தற்பொழுது பெயர்த்தெடுக்கப்பட்டு புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது கடந்த 2 நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கழிவுநீர் கால்வாய் மற்றும் மழைநீர் வடிகால் கால்வாய் பொறுத்தவரையுமே சிறந்த முறையில் செயல்பட்டு இந்த சாலை பொறுத்தவரையுமே புதிய சாலையாக இருக்கக்கூடிய நிலையில் நேற்று முதலிருந்தே பார்த்தோம் என்றால் இந்த சாலைகள் பெயர்த்தெடுத்து புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது மாநகராட்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போரே ஒடிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் நான் ரெடி பண்ண, இப்போ தண்ணி கூட வராதாயிடுச்சு. ரெடி பண்ண ஹவுஸ் ஓனர் பண்ண மாட்டாங்க, நாங்கள் வாடகை இருக்கிறவங்க தான் பண்ணணும். நான் 10 வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து. 10 வருஷமாக நாங்கள் 2 பேர் தான் இந்த வீட்டில் இருக்கிறோம். 10 வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த ரோடு போட்டது கிடையாது. ஆனால் லைன் மட்டும் இது கொடுத்தாங்க, ட்ரைனேஜ் லைன் மட்டும் கொடுத்தாங்க. இது வரைக்கும் எதுவுமே கொடுத்தது. இப்போ எதுக்கு நோண்டாங்கன்னா எங்களுக்கே தெரியாது. நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், திடீர்னு வந்து பார்த்தா ரோடெல்லாம் நோண்டி தள்ளிட்டு இருந்தது. கேட்டால் ரோடு போட போகிறோம் அப்படின்றாங்க. புதன்கிழமை அன்னைக்கு நாங்கள் ஊர்லேருந்து வந்தால் ரோடு ஃபுல்லாக நோண்டிட்டு இருந்தது. அதில் இருந்தால் நாங்கள் ரோடு போட போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ அந்த தெருவெல்லாம் க்ளீனாக வாரிட்டாங்க. இப்போ இந்த தெருவில் சுத்தமாக வரல. இப்போ இவர் இப்படி போகிறதுக்கு கஷ்டப்படுறாரு. நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டுன்னு போக முடியும்? நானே வெளியே போக முடியல. சுகர் பம்பில் காலில் ஏதாவது குத்திக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நானே வெளியே போக முடியல. வீட்டு உள்ளே உக்காந்து யாருன்னா பசங்களை விட்டு கடைக்கு போயிட்டு இதை வாங்கினது கொடுங்க, அதை வாங்கினது கொடுக்கணும் சமைச்சிட்டு உக்காண்டிருப்பேன். எடுக்க வேண்டியதா போட வேண்டியதா அது உடனே அதை பயன்படுத்தி உடனே முடிச்சிடணும். அது நல்லா இருந்த ரோடு. அந்த மொனியில் தான் தண்ணி நிற்கும், கொஞ்சம் இந்த மொனியில் நிற்கும். இங்கெல்லாம் எதுவுமே நிற்காது. எங்கள் வீட்டுங்களில் வரனா மழை பெஞ்சா வரும், மழை பெய்யல தண்ணியே நிற்காது இந்த இடத்துல. அதுவும் போயிடும் உடனே. குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை பெயர்த்தெடுத்து புதிய சாலைகள் அமைத்தால் பரவாயில்லை, சிறந்த முறையில் இருக்கும் சாலைகள் பொறுத்தவரையுமே தற்பொழுது பெயர்த்தெடுத்து வருவதால் இந்த சாலை பொறுத்தவரையுமே குண்டும் குழியுமாக தற்பொழுது காணப்படுவதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் எந்த இடத்தில் பள்ளம் இருக்குது என்று தெரியாமல் அதிக விபத்துகள் நடைபெறுவதாக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த சாலை அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.